ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம டியூஸ்டேன்றதுனால வேல் அபிஷேகம் பண்ணேன். அதாவது ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டில் நான் வேல் அபிஷேகம் பண்ணேன். அது ஏன் அப்படின்னா ஒரே நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னை பண்ணவே விடலை. இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேல் அபிஷேகம் பண்ணேன். ஓகே, அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம், கோயிலுக்கே போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். எங்கள் வீட்டில் இன்னைக்கு வேலை விசேஷம் பண்ணாங்க, வாங்க பார்க்கலாம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டு அவரும் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நேற்று எடுத்த விலாகு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்க்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி தண்ணி எல்லாம் வந்து ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாகவே நம்பிருச்சு. நிறைய பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்து வெளியில் போட்டாச்சு. நேற்று பிரதோஷத்துக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன். இதுக்கே டைம் சரியாக போயிடுச்சு, எல்லாமே நனைஞ்சிருச்சுங்க. அதனால் கொண்டு வந்து வெளியில் காய வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் எங்கே போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்ட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. போகவே முடியல. போன டைம் பிரதோஷத்துக்கு போயிருந்தேன், இந்த டைம் போக முடியல. ஓகே, எல்லாம் நன்மைக்கேன்னு நினைப்போன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம காலையிலே வந்து பூஜை பண்ணிக்கலான்ட்டு அந்த காஞ்சி போன பூவெல்லாம் எடுத்துட்டு எப்போ பூஜை பண்ணாலும் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆனால் இந்த பூ காஞ்சி போன பூவெல்லாம் எடுத்துட்டு நம்ம வேல் அபிஷேகம் தானே பண்ண போகிறோன்னு வேலுக்கு மட்டும் பூஜை பண்ணுறது அப்படி பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட வீட்டில் இருக்கிற தெய்வத்துக்கு ஆல்ரெடி நம்ம எப்பவும் போல் எப்படி பண்ணுவோமோ அந்த ஊதுபத்தி கொட்டி இருக்கிறது அதெல்லாம் வந்து மாற்றிட்டு, இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி வைப்போம் இல்லைங்களா, இதெல்லாமே மாற்றிட்டு அப்புறமா தான் நம்ம பூஜை பண்ணோம். நான் விளக்கெல்லாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால விளக்கெல்லாம் விளக்க மாட்டேன். வேல் அபிஷேகம் பண்ணுறதுனால அந்த வேலுக்கு உண்டான அந்த வேல், அந்த வேல் வைக்கக்கூடிய அந்த தட்டு, அதுக்கு உண்டான தீபம், அதை மட்டும்தான் நான் விளக்குனேன். அதுக்கப்புறமா அந்த பஞ்ச பாத்திரம் இதை மட்டும்தான் நான் விளக்கிட்டு, ஏன்னா தீபமெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நாம் இது பூஜை பண்ணுறதுனால இது விளக்காமல் பண்ணுறதுக்கு அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால விளக்காமல் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால் விளக்கிட்டு எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வேல் அபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். எல்லாருமே வேல் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனாலுமே இதில் ஒரு விஷயம் இருக்குங்க. நான் நிறைய பேர் வேல் அபிஷேகம் பண்ணுறது வீடியோ ஆகட்டும் எல்லாமே பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம பூஜை வேலைகளை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவோமோ அதெல்லாம் திருப்தியாக பண்ணிடணுங்க. அதுக்கப்புறமா தான் வேல் பூஜை பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ வாசப்படிக்கு பொட்டு வச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை வந்து வீண் பண்ணிடுறாங்க. எல்லாமே ஒரே டைமில் ஊற்றி வீண் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாமல் நம்ம அந்த அபிஷேக பொருட்களை நெத்தியில் வச்சுக்கவும் இல்லை பிரசாதமாக எடுத்துக்கவும் செஞ்சோம்னா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி தான் பண்ணுவேன். அது என்ன முறை அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு வாசப்படியில் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு கோலம் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகருக்கு உகந்த மாதிரி அந்த மயில் இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன். வாசலும் பார்த்தீங்கன்னா காரதாங்கிறதுனால ஒரு தொடச்சி விட்டுட்டு அந்த மயில் கோலம் மாதிரி, அதாவது இந்த நட்சத்திரம் இது எல்லாமே முருகனுக்கு உகந்த ஒரு கோலம். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போன காரடையான் நோன்பு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து பச்சரிசி மாவு கோலம் போட்டிருந்தேன். அந்த கோலம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வராது, ஏன்னா எப்போவாச்சும் ஒரு நாள் போடுறதுனால. இந்த கோலம் பாருங்கள் எப்படி நீட்டாக வருது நமக்கு. ஆனால் அந்த கோலம் போடும்போது எல்லா இடத்துலையும் சிந்துற மாதிரி அதெல்லாம் வந்து கஜகஜன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நீட்னஸாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்படியே பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமத்தில் அப்படியே டெக்கரேட் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் அந்த பச்சரிசி கோலம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துச்சுங்க. 2-3 நாள் அப்படியே இருந்துச்சு. நம்ம நடந்தாலுமே கூட அது போகவே இல்லை. பெயிண்டில் போட்ட மாதிரி அப்படியே இருந்துச்சு. அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அது பச்சரிசி கோலம் போடுற ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய எறும்புகள், குட்டி குட்டி எறும்புகள் சாப்பிடும், ஈ வந்து சாப்பிடும். அதுக்காக தான் வந்து சொல்லப்பட்டதே அந்த பச்சரிசி மாக்கோலம் போட சொல்லி. ஓகே, இதுதாங்க வாசப்படி வேலை பூஜை வேலை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தொட்டி வந்து
நான் சாம்பிராணி போடுறதுக்காக மேக்ஸிமம் ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவ் வைபாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி தான் நான் சாம்பிராணி பொடி தான் யூஸ் பண்ணுவேன். தொட்டியை பற்ற வச்சுட்டு கங்கு எடுத்து அதில் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அதுக்குள்ளே அது எரியறதுக்குள்ளே நாம் இங்கே வந்து இதுக்குண்டான அதாவது வேல் அபிஷேகம் பண்ணுறதுக்குண்டான வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எப்பவுமே இப்படி தான் இதுக்குன்னு தனியாக இந்த பிளேட்டெல்லாம் வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து பூஜை இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வரலட்சுமி பூஜை அந்த தட்டெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, இதுக்காக மட்டுமே தனியாக நான் வச்சுருக்கேன். அந்த 2 பிளேட் மட்டும் எடுத்துட்டு எப்பவுமே வந்து வேலுக்கு வந்து தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா, அந்த விளக்கே தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெய் தீபம் தான் எப்பவுமே வந்து நான் முருகனுக்கு நெய் தீபம் தான் ஏற்றுவேன். இப்போ வெத்தலைப்பாக்கு பூ எப்போவுமே வைப்பேன். பழம் இருந்தால் நல்லது, பழம் வந்து இல்லை. பூவுமே பார்த்திங்கன்னா நான் வாங்காமல் விட்டுட்டேன். கடையில் வந்து கொஞ்சமாக ரோஸ் மட்டும் கிடச்சிச்சு. அவங்க வீட்டில் ரோஸ் இருக்கிறதுனால அவங்க வீட்டிலேருந்து பறித்து விற்றாங்க. ஒரு 20 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு ஒரு கொஞ்சமாக தான் இருந்துச்சு, எல்லா ஃபோட்டோக்கும் ஆகலை. சரி பரவாயில்ல, பூ இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம மன திருப்தியோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். சாயங்காலம் பூ அப்படியே கடைக்கு போனோம்னா வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். வேலுக்கு வந்து பூவெல்லாம் சரியாக போச்சுங்க. ரோஸ் வந்து வெத்தலைப்பாக்கு மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதாவது நான் ஒரு 3 பொருள் வச்சு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவேங்க. பால், சந்தனம், விபூதி, அவ்வளோதான். இந்த 3 பொருளில் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, எப்படி அந்த பொருட்களை வந்து வீணாக்காமல் இது பண்ணுறது. ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எப்போவுமே அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த தண்ணியை ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு. நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். தண்ணியை ஊற்றி என்ன தான் வந்து அது விளக்கி இருந்தாலுமே கழுவி அதாவது வாஷ் பண்ணி வச்சுருந்தாலுமே வேலை, நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அபிஷேக பொருளே நம்ம ஊற்றணுங்க. அந்த தண்ணியில் மஞ்சள் கலந்துருக்கலாம், நான் கலக்காமல் விட்டுட்டேன். இப்போ அந்த தண்ணியை ஊற்றினோடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே அபிஷேக பொருளை ஊற்றி எல்லாமே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து பால் அபிஷேகம் பண்ண போகிறேன். இப்போ அந்த பால் வந்து நமக்கு அபிஷேக பொருளாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து அபிஷேக பால் நாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, நமக்கும் பிரசாதமாக எடுத்துக்கிட்ட திருப்தி கிடைக்கும் இல்லைங்களா, அதை தான் நான் முக்கியமான விஷயமாக நான் சொல்ல வந்தேன். நிறைய பேர் இதை பண்ணுறதில்ல, எல்லாமே ஒட்டுக்காக ஊற்றிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டேன். இப்போ சந்தன குங்குமம் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பால் எடுத்து நான் அந்த கிளாஸ்லேயே ஊற்றிக்கிட்டேங்க. ஏன்னா அபிஷேகம் அந்த பண்ண பால் வந்து பிரசாதமாக எடுத்துக்கிறக்காக எல்லா பொருளுமே, இது மட்டும் இல்லை, சந்தனம், விபூதி, எல்லா பொருளுமே நான் இந்த மெத்தேடில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது சரியா என்னன்றத தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் வீடியோஸ் நான் நிறைய பார்த்த வரைக்கும் எல்லாமே ஒரே முட்டாக ஊற்றி அது எல்லாமே வேஸ்ட்டு தான் பண்ணுறாங்க. ஏன்னா தண்ணியில் எல்லாம் ஊற்ற அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது திருப்பி. இப்போ சந்தன குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அப்புறமா அந்த மங்களாரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பூவை எடுத்துட்டு அந்த பாலை எடுத்து திருப்பி அந்த டம்ளர்லேயே ஊற்றி வச்சிட்டேன். இதே போல் தான் எல்லா அபிஷேகமும் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்னென்ன பொருளெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து மேக்ஸிமம் இந்த 3 பொருள் மட்டும்தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வெவ்வேறு விக்கிரகமோ எதுவுமே நம்ம வீட்டில் கிடையாது. இந்த வேலுக்கு மட்டும்தான் நான் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். வேல் மட்டும்தான் நான் வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு மட்டும்தான் நான் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். மற்றதெல்லாம் ஃபோட்டோக்களாக தான் வச்சுருக்கேன். ஓகே, அதனால் இது 3 பொருள் மட்டும்தாங்க யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணுறேன். எனக்கும் ஆசை தான் இந்த பஞ்சாமிர்தம் செஞ்சு அபிஷேகமெல்லாம் பண்ணணும்னு. எனக்கு அதுக்குண்டான டைமிங் வந்து அமையிறதே கிடையாது. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இல்லாமல் அபிஷேகம் வந்து டக்குன்னு முடிவு பண்ணி தான் நான் பண்ணுவேன். இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பண்ணவே அப்படியே காய விட்டுட்டேன் வேலை. அதுவே வந்து நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு தாட் வருதா என்னன்றது தெரியல. எதுலேயுமே வெற்றி இல்லாமல் போகுது அப்படிங்கிறது இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முருகனின் அருளால் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு திருப்தியாக நான் வேண்டிக்கிறேன். நம்மளோட வீடியோஸில் விளாக் வீடியோஸ்ன்ற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற எல்லா விளாகுமே வரும். அதாவது இந்த வேல் அபிஷேகமும் ஃபேமிலியோடு நாங்கள் பண்ணியிருக்கேன். அது எப்படி அப்படின்றத அந்த விளாகுமே நீங்கள் பாருங்கள். இவ்வளோ டீட்டெயிலாக அதில் சொல்லியிருக்கேனா அப்படின்றது இல்லை, இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லலை.
ஆனால் ஃபேமிலியோடு உட்காந்து பண்ணியிருந்தேன். அதனால் அது ரொம்பவுமே திருப்தியாக இருந்துச்சு. நம்மளோட வீடியோஸ் வந்த உடனேயே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுற எல்லா உறவுகளுக்கும் முருகன் அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே முருகனின் அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்தியாக வேண்டிக்கிட்டு, இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாமே நல்லபடி எக்ஸாமில் பாஸ் ஆகணும், நல்ல பயம் இல்லாமல் எக்ஸாம் எழுதணும். அப்புறம் குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துல இருந்தும் அந்த முருகன் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, நம்ம வேண்டிக்கிறத தவிர நம்ம வேறு என்ன பண்ண முடியுங்க. வேண்டுதல் வச்சுட்டு இப்போ வந்து அரிசி போட்டிருக்கிறேன். அதில் தாங்க நான் வேல் பிரதிஷ்டை பண்ணுவேன். அதாவது பச்சரிசி மஞ்சள் நெய் கலந்து அந்த விளக்கு மண் விளக்கில் தான் போட்டு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். இப்போ ஊதுபத்தி கற்பூரமெல்லாம் காமிச்சிட்டு மெயினாக பூஜை பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க என்னுடைய இன்றைய செவ்வாய்க்கிழமை பூஜை. அதாவது எப்பவுமே வந்து ஆல்ரெடி எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா மார்னிங் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ மதியம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. டுடே விலாக் இது முதல் முறையாக இன்றைக்கி தாங்க இப்படி பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் அதுக்குண்டான டைமிங் வந்து எனக்கு அமைஞ்சதே கிடையாது. நீங்கள்லாம் எந்த டைமில் அபிஷேகம் பண்ணுவீங்க? நான் வந்து சுக்கிர ஹோரை, அதாவது செவ்வாய் ஹோரை இதெல்லாம் பார்த்து அபிஷேகம் பண்ணணும் பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. பண்ணுனா நல்ல விஷயந்தான், நல்லது தான். ஆனால் நான் வந்து நான் எப்போ வேலையெல்லாம் முடிக்கிறேனோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்போ தாங்க அபிஷேகம் பண்ணுவேன். இது சரியா தப்பான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம எப்போ திருப்தியாக எல்லா வேலையும் நீட்டாக முடிச்சுட்டு பண்ணுறோமோ அதுதான் நல்ல நேரம். பூஜை பண்ணுற நேரம் எல்லாமே நல்ல நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை செவ்வாய் உரையிலேயே தான் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கும் வந்து அந்த டைமிங் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லைங்களா. இப்போ நெய்வேத்தியத்துக்காக பாலும் நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேங்க. இது வந்து அபிஷேக பால். நான் அங்கே வச்சுருக்கிறது வந்து பால் நாட்டு சக்கரை நெய்வேத்தியத்துக்காக வச்சுருக்கேன். ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்தியாக வீட்டில் ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே தான் நான் சமையல் பண்ணிவிட்டு பையனுக்கு பார்த்தீங்கன்னா மதியம்தான் ஸ்கூலு கொண்டு போய் விடணும். ஓகே, நம்மளோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றிகள். முருகனின் அருளால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும். அப்புறம் அபிஷேகம் பண்ணும்போது மறக்காமல் கந்தசஷ்டி கவசம் பாடலெல்லாம் போட்டு விட்டுட்டே நான் அபிஷேகம் பண்ணுவேன். வேல்மாறல் இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ எது தெரியுதோ அதெல்லாமே நீங்கள் படிக்கலாம். எந்த பூஜையாக இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாடல்கள் படிக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.